ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் ஜாலியாக சாக்கோஸோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் பண்ண க்ராசரிஸும் வந்துருச்சு, அதுவும் வாங்கி வச்சிட்டேன். எனக்கு இன்றைக்கி கிளாஸ் லீவு தானே, கொஞ்சம் பொறுமையாக இருந்துச்சு வேலையாக ஆரம்பித்தேன். கிளாஸ் உண்டுன்னா நான் இல்லாட்டி வேகமாக இருந்துச்சிருவேன். அது மட்டும் இல்லாமல் கையோட க்ராசரிஸ் வந்துச்சுல, அது கருவேப்பிலை இருந்துச்சு, அதுவும் உருவிச்சிட்டேன் கையோட. வீக்டேஸ் வந்தாலும் கடுப்பாக இருந்தாலும் வீக்கெண்ட் வந்தாலும் ஜாலியாக இருக்குங்க. நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா ஹாலுக்கு போய் பார்த்தா நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததெல்லாம் ஆனால் ஜாலியாக படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், இப்போ ஜாலியாக இருந்த இடத்துல டிவி எப்படி பார்க்குற பாருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்குமா? அதனால் குழந்தையாகவே இருந்திருக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, வீட்டில் பொரியெல்லாம் கொட்டி வச்சுருக்கா, அதை நானே க்ளீன் பண்ண வேலையாயிடுச்சு. இன்றைக்கி ரசசாரமும் பொரியலும் கொடுத்தாங்க. அது முடிச்சுட்டு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா மிஸ்ஸு, அதையும் எழுதிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நானே எழுதிட்டு இருக்கேன். ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு பார்த்தா கிடச்சது கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து நானே என் தங்கச்சியும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாக்கிட்டே கச்சாம்பூச்சான்னு ஏதாவது உளறிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்த நைட்டு டின்னரும் வந்துடுச்சு, சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லாமல் நானே என் தங்கச்சி உட்காந்து ஸ்லாப்லேயே சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் என்னோடய வீடியோவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், பெல் பைக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேர் பாருங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் அவங்க பார்க்கலன்னா நான் குருமா சேனல்னு சொல்லுங்கள். அப்புறமா நாளைக்கு லீவு தானே அப்படின்னு ஜாலியாக நாங்கள் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அப்படியே டிவியும் பார்த்துட்டு ஜாலியாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், என் தங்கச்சி பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கா, ஃபோனு கண்ணில் கை வாயில் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா.